இந்தியாவையே உலுக்கிய ஹம்பி கேங் ரேப் கேஸை பற்றி இந்த வீடியோவில் கொண்டு வரலான்னு இருக்கிறேன். இதோட சிறப்பு அம்சம் என்னன்னு தெரியுங்களா? என்ன நடந்துச்சு தெரியுங்களா? இதில் மிக முக்கியமான விஷயம், கர்நாடகா கோர்ட் ரொம்ப விரைவாக ஸ்பீடாக இந்த கேங் ரேப் கேஸுக்கு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி இதில் விவாதத்தில் கொண்டு வரேன். என்ன நடந்துச்சு, இந்தியா எப்படி கொஞ்சம் நல்ல பெட்டராக மாறிக்கிட்டு இருக்குன்னு சொல்ல விரும்புகிறேன். சொல்யூஷன் ஸ்டார்ட்ஸ் ஹியர், ராஜன் ரிசால்வ்ஸ். நீங்கள் நியூஸ் பேப்பரை திறந்தீங்கன்னா இந்த கேங் ரேப்பை பற்றி ஹம்பி என்ற பகுதியில் நடந்திருக்கு. ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்துச்சு தெரியுங்களா? டூரிஸ்ட் இந்த ஹம்பி பகுதிக்கு வருவாங்க. இது கர்நாடகா மாநிலத்தில் இருக்குது. விஜயநகர மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்ட ஒரு பகுதி. 1336 வருடத்திலிருந்து இந்த பகுதி ரொம்ப சிறப்பாக ஆட்சி செய்யப்பட்டது. யுனெஸ்கோ இதுக்கு ஹெரிட்டேஜ் சைட்டுன்னு அவார்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த பகுதியில் மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2025 ஒரு பாலியல், அதாவது ரேப் நடந்திருக்கு. யாருக்கிட்ட தெரியுமா நடந்திருக்கு? டூரிஸ்ட் வந்திருக்கிறாங்க. அந்த ஹம்பி பகுதியில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய துங்கபத்ரா அப்படின்னு ஒரு ரிவர், நதி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல இந்த டூரிஸ்ட்லாம் உக்காந்து மேலே இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. அங்கே இனிமையான பாடலை கேட்டுட்டு இருக்காங்க. அப்போதான் இந்த மோசமான சம்பவம் நடந்துச்சு. இந்த ஹம்பி பகுதியில் இந்த டூரிஸ்ட் 5 பேர் அமைதியாக அந்த இயற்கையோட ரசிச்சுட்டு இருக்க நேரத்தில் ஒரு 3 பேர் நுழையிறாங்க. அந்த 3 பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா, மலேஷ், சாய், சரணப்பா. இந்த டூரிஸ்ட் பகுதியில் அங்கே நேராக வராங்க. பைக் எடுத்துன்னு வந்து நிறுத்திட்டு அவங்கள்ட்ட ஒரு பெட்ரோல் இல்லை, கொஞ்சம் பெட்ரோல் கொடுங்கன்னு கேட்குறாங்க. இந்த டூரிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, இந்த சுற்றுலா பயணிகள், எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கிளம்பி போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்தோன்னே அவங்களோட முகம்லாம் மாறுது. எங்களையா போகணும்னு சொல்கிறீங்க, எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து எங்களையும் போகணும்னு சொல்கிறீங்களான்னு. சரி, 100 ரூபானா கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. காசும் கொடுக்க முடியாது, பெட்ரோலும் கொடுக்க முடியாது, நாங்கள் சுற்றுலா பயணிகள் இந்த ஹம்பி பகுதியை ரசிச்சுட்டு இருக்கோம், கிளம்பி போயிடுங்கன்றாங்க. இந்த 3 பேருக்கு ரொம்ப கோபம் வந்து இவங்களை தாக்குதல் செய்கிறாங்க. இந்த டூரிஸ்ட் யார் தெரியுங்களா? ஒரு இஸ்ரேல் நாட்டை சார்ந்த ஒரு பெண்மணி, ஹோம் ஸ்டே நடத்தி கொண்டிருக்கிற இன்னொரு பெண்மணி, மற்றும் 3 பேர் மகாராஷ்டிரா, ஒடிஷா மற்றும் அமெரிக்காவை சார்ந்த ஆண்கள். மொத்தம் 5 பேர் அந்த துங்கபத்ரா நதி பக்கத்தில் உட்காந்துட்டு அவங்க ரசிச்சுட்டு இருக்க நேரத்தில் இந்த 3 பேர் நுழைஞ்சி இந்த பெண்களை தாக்குறாங்க. இந்த பெண்களை தாக்கினோடனே இந்த 3 ஆண்களும் எழுந்து போய் அவங்கள காப்பாற்ற போனால், இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, மலேஷ், சாய், சரணப்பா, இவங்க 3 பேரும் இந்த ஆண் டூரிஸ்ட்கள் எல்லாம் தண்ணியில் தள்ளி விட்டுறாங்க. அதில் ஒருத்தர் நீந்தி அந்த பகுதிக்கு போயிடுறாரு. இன்னும் 2 பேர் எப்படியாவது கஷ்டப்பட்டு நீந்துறாங்க. அதில் ஒருத்தர் இறந்துடுறாரு. இந்த 2 பெண்களை எடுத்துட்டு போயிட்டு கடத்தி கொண்டு போய் பக்கத்திலே அவர்களை மிக கொடூரமாக ரேப் செய்கிறார்கள். கல்லில் அவங்க மண்டையை அடித்து உடைச்சி அந்த பாலியல் பலாத்காரம் நடக்குது. ஆனால் அவங்க கொலை பண்ணல. இப்போது தண்ணியில் விழுந்த அந்த ஒடிஷாவை சார்ந்தவர் ஒருத்தர் இறந்து போகிறார். இந்த இன்னொருத்தர் அமெரிக்கரும் அந்த மகாராஷ்டிரா சார்ந்த டூரிஸ்ட்டும் வெளியில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி 3 பேர் எங்கள் தாக்குதல் பண்ணியிருக்கிறாங்க. அதில் 2 பெண்கள் மாட்டிக்கிட்டாங்க. அதில் ஒன்று வந்து இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த 27 வயது பெண்மணி, ரொம்ப இளம் வயசு. இன்னொன்று ஹோம் ஸ்டே. ஹோம் ஸ்டேனா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஹோட்டலில் தானே டூரிஸ்ட்லாம் தங்குவாங்க. ஹோம் ஸ்டேன்றது வந்து நம்மளுடைய வீட்டிலே வந்து தங்கி நம்மளோட உணவுகளை சாப்பிட்டு அந்த கர்நாடகாவோட கலாச்சாரத்தை ரசிக்கிறதுக்காக நடத்தி கொண்டிருக்கிற ஒரு இடம் பேர் தான் ஹோம் ஸ்டேன்னு சொல்லுவாங்க. அது வீடு மாதிரியே இருக்கும். அந்த வீட்டை நடத்திக்கிட்டு இருக்க ஒரு பெண் இந்த இஸ்ரேல் பெண்ணோட உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த பெண்ணையும் எடுத்துட்டு போயிட்டு இந்த 3 பேர் வந்து ரேப் செய்து அவர்களை நிலைக்குலைய செய்திருக்கிறாங்க. இந்த செய்தி தான் மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடத்தப்பட்ட இந்த கேங் ரேப்பு 2025 நடத்தப்பட்டு ரொம்பவும் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு அலைகளை இந்தியா முழுசும் பரவிச்சு. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் நம்மளுடைய கர்நாடகா கோர்ட், கங்காவதி பகுதியை சார்ந்த 1st டிஸ்ட்ரிக்ட் செஷன் கோர்ட் வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு கொடுத்துருக்கு. அந்த தீர்ப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்ன தீர்ப்பு தெரியுமா? ரொம்ப குயிக்காக ஒரே வருஷத்தில் அந்த தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க. அந்த பாலியல் பலாத்காரம் ரேப் செஞ்சாங்க இல்லையா, அந்த 3 பேருக்குமே மரண தண்டனை. இப்போ நீங்களாம் ஆச்சரியப்படுவீங்க, என்னங்க மரண தண்டனை இவ்வளோ கொடூரமாக செஞ்சாங்க அவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னு. அப்படி கிடையாதுங்க. ரேப்புக்கெல்லாம் மரண தண்டனை கொடுக்க மாட்டாங்க. இவங்க கொலையும் செய்யலை,
தண்ணியில தான் 3 பேரை தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்ட ஒருத்தர் வந்து நீந்த தெரியாம இறந்துட்டாரு. அதுவும் கொலை கிடையாது, ஆனா அட்டெம்ப்ட் மர்டர். இருந்தாலும் இந்த கொடூரமான செயலுக்காக நம்மளுடைய கோர்ட் வந்து ஒரு உயர்ந்தபட்ச தண்டனை, அதாவது கேபிட்டல் பனிஷ்மெண்ட், மரண தண்டனை கொடுத்திருக்கிறது என்பது மிகவும் பாராட்டுக்குரிய செயல். நம்ம இந்தியாவுடைய பொருளாதாரம் டூரிஸ்டுகளை நம்பி இருக்கு. அதாவது சுற்றுலா பயணிகள் நம்மளுடைய தேசத்தை பார்த்து ரசிக்கிறதுக்காக வெளிநாட்டுல இருந்து வராங்க. அப்போ அதுல வந்த ஒரு டூரிஸ்ட்னா இந்த இஸ்ரேல் நாட்டை சார்ந்த பெண்மணி, இன்னொருத்தர் அமெரிக்காவை சார்ந்தவர். அவங்கக்கிட்ட இந்திய நாட்டை சார்ந்த இந்த குற்றவாளிங்க இப்படியா நடந்துக்கிறது? அப்போ அவங்கள பாதுகாக்க வேண்டியது அரசுக்கு மிக மிக முக்கியமான பொறுப்பு இருக்கு. அந்த இயற்கை சூழ்நிலையில ஹம்பி, ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லைங்களா, கர்நாடகா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சுற்றுலா தலம். யுனெஸ்கோ வந்து அதுக்கு அவார்டு கொடுத்துருக்கு. ரொம்ப பாதுகாப்பான இடம் நினைச்சு அந்த துங்கபத்ரா நதியில உட்காந்து ஸ்டார் கேசிங்னா நட்சத்திரங்களை அழகாக பார்த்து கொண்டு ரசிச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல போய் அவங்களோட அமைதியை கெடுக்கிறது மட்டும் இல்லாம அவங்கள வந்து பாலியல் பலாத்கார ரேப் செஞ்சு அந்த சுற்றுலா தலத்துக்கே ஒரு பெரியதான ஒரு ஆபத்தை கொடுத்துருக்குறாங்க அந்த 3 பேர். அப்புறமா உடனே கர்நாடகா கவர்மெண்ட் என்ன பண்ணுது, கர்நாடகா போலீஸ் இந்த 3 பேரை பிடிக்கிறாங்க. அதுல சரணப்பான்ற ஒரு குற்றவாளி நம்ம சென்னையில தமிழ்நாட்டில் மாட்டியிருக்கிறார். அவரையும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி நிறுத்தி இருக்கிறாங்க. ஒரே வருஷத்துல இந்த சம்பவம் மார்ச் 6, 2025, அதாவது போன வருஷம் நடந்திருக்கு. இந்த வருஷத்துல, அதாவது ஒரே வருஷத்துல நம்மளுடைய கோர்ட், அதாவது கர்நாடகா கோர்ட் வந்து வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை கொடுத்திருக்கு. அதாவது குயிக்கா, ஃபாஸ்டா செயல்பட்டிருக்காங்க. இது பாராட்டுக்குரியது. இந்த மாதிரி ஒவ்வொரு பெண்களுக்கு விரோதமாக நடக்கக்கூடிய ஒவ்வொரு குற்றத்துக்கும் குயிக்கா கோர்ட்டு தீர்ப்பு கொடுக்கணும், குற்றங்கள் நம்மளுடைய தேசத்துல குறையும். அதுதான் இந்த கேங் ரேப் கேஸ்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். மனிதர்கள் எவ்வளோ கொடூரமானவங்க, மிருகத்தை விட கொடூரமானவங்களும் இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு இந்த சம்பவம் உதாரணம். அந்த 3 பேர் சொன்ன இல்லைங்களா, மலேஷ், சாய், சரணப்பா, ரொம்ப கொடூரமாக இந்த சம்பவத்தை நடத்தி இருக்கிறாங்க. அந்த பெண்களை கொண்டு போய் ரேப் செய்திருக்கிறாங்க, கல்லுலேயே மண்டையில் அடிச்சிருக்கிறாங்க. அந்த பெண்கள் அப்படி துடித்து போயிருக்கிறார்கள். இந்த சம்பவம் வெளியே வந்தவுடன் இந்தியாவே அதிர்ந்து போனது. ஏன் இப்படிப்பட்ட குற்றவாளிகள் உருவாகுறாங்க இந்த தேசத்துல? இவங்களுக்கு சரியான வேலை வாய்ப்புகள் இல்லை. அவங்க சும்மாவே சுத்திக்கிட்டு இருக்காங்க. எங்கேயாவது காசு கிடைக்குமா, யாருக்கிட்டாவது பறிக்கலாமா, அதுவும் ஒரு காரணம் தான். ஆகவே தான் இந்த சுற்றுலா பயணிகள்கிட்ட போறாங்க, ரொம்ப அமைதியா இருக்கிறாங்க, இவங்களை ஈஸியா தாக்கலான்னு சொல்லி அங்க பாதுகாப்பு இல்லைன்னு கண்டுபிடிச்சு தான் இந்த குற்றங்களை அரங்கேற்றுகிறார்கள். இப்படிப்பட்ட குற்றங்களை தடுப்பதற்கு 4 சொல்யூஷன்ஸ் நான் கொடுக்குறேன். என்னுடைய வீடியோவோட டேக்லைனை சொல்லி கொடுக்கறதுலேயே எனக்கு சந்தோஷம். சொல்யூஷன் ஸ்டார்ட்ஸ் ஹியர், ராஜன் ரிசால்வ்ஸ். என்ன சொல்யூஷன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 1, ஸ்பீட் ஜஸ்டிஸ். இப்போ இந்த கோர்ட்டோடைய சிறப்பான செயல்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப விரைவாக, குயிக்காக தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. பொதுவாக நம்மளுடைய இந்தியாவோட கோர்ட்லாம் ரொம்ப ஸ்லோவாக, லேட்டாக தாங்க கொடுக்கும், குயிக்காக கொடுக்காது. இந்த ரேப் செஞ்சு, இந்த பலாத்காரம் செஞ்சு அதெல்லாம் நம்ம மறந்துடுவோம், அப்புறம் தீர்ப்பு வரும். ஆனால் இந்த வாட்டி ரொம்ப வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை இந்த கர்நாடகாவில் ஃபர்ஸ்ட் செஷன்ஸ் கோர்ட் கங்காவதி கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க, ரொம்ப விரைவாக கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்பீட் ஜஸ்டிஸ் சிஸ்டம் நம்ம நாட்டுக்கு ரொம்ப அவசியம். ஸ்பீடாக விரைவாக தீர்ப்புகள் கொடுக்கும்போது தான் குற்றங்கள் குறையும். நம்பர் 2, சேஃப்டி ரொம்ப முக்கியங்க. நம்ம தேசத்துல, இந்தியாவில் பெரிய பிரச்சனையே சேஃப்டி. மனிதர்களோட உயிருக்கு பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. இப்ப இந்த சிறப்புமிக்க ஹம்பி பகுதியில சிசிடிவி கேமரா வச்சிருக்கணுமா இல்லையா? போலீஸ் பேட்ரோலிங் போயிருக்கணுமா இல்லையா? போல. அதனால தானே குற்றவாளிங்க உள்ள நுழைஞ்சாங்க. அந்த போலீஸ் பேட்ரோலிங், அதாவது பாதுகாப்பு ரோந்து பணியில இருந்திருக்கணும், அதை செய்யல. ஆகவே அங்க குற்றம் நடந்தது. அதனால சேஃப்டி, சிசிடிவி கேமரா நிச்சயமா வைக்கணும். 3வது சொல்றேன், ஜெண்டர் சென்சிடைசேஷன் மாரல் எஜுகேஷன். அப்படின்னா பெண்களை பற்றியும், பெண்களை பற்றி உயர்வாகவும், அந்த பாலினத்தை மதிக்கக்கூடிய விஷயங்களை பள்ளி பருவத்திலிருந்தே, ஸ்கூல் எஜுகேஷன்ல இருந்தே பிள்ளைங்களுக்கு சொல்லி தரணும். அந்த பெண்களுக்கும் ஆண்களும் சமமாக மதிக்கப்படணும். அவங்கள நம்ம பாலியல் பலாத்காரம் செய்யக்கூடாது, இது குற்றமாக முடியும்னு பிள்ளைகளுக்கு பள்ளி பருவத்திலே, ஸ்கூல் எஜுகேஷன்லேயே அது புகட்ட வேண்டும். அப்போ
வரப்போற சந்ததிகள், வரப்போற பிள்ளைகள் சமுதாயத்துல பொறுப்பா நடப்பாங்க. 4வது வந்து சைலண்ட் ஸ்பெக்டேட்டர்ஸ். அப்படின்னா சமூக மௌனம். எப்பவுமே ஒரு குற்றங்களை பார்த்தோம்னா பொதுவா இந்தியர்களுக்கு ஒரு குணம் இருக்கு, தலை தெறிக்க ஓடிடுவாங்க. அப்பா நமக்கு வம்பு வேண்டாண்டா, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நம்மள கேள்வி கேட்க போறான். அப்படி கிடையாது. இந்த குற்றங்கள் நடக்கும்போது அதை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் செய்கிறவர்களுக்கு ரிவார்ட் கொடுக்க வேண்டும், பரிசு கொடுக்கணுங்க. அப்பதான் தொடர்ந்து அவங்க வந்து புகார் செய்வாங்க. புகார் செய்யறவங்களே குற்றவாளி மாதிரி நடத்தி அவங்கள மேலும் கீழே அலக்கழிக்கும் போதுதான் அவங்க பயந்து போய் என்ன பண்றாங்க, புகார் கொடுக்கறதே நிறுத்திடுறாங்க. ஆகவே சைலண்ட் ஸ்பெக்டேட்டர்ஸ், அதாவது மௌனம், சமூக மௌனத்தை கலைக்கணும்னா அந்த புகார் கொடுக்கிறவங்களுக்கு பாராட்டுதல் செய்து அதை ஊக்குவிக்கும் போது நிறைய குற்றங்கள் நடைபெறுவதை நாம் நிறுத்தலாம். இப்படிப்பட்ட சமூக சீர்திருத்த வீடியோக்களுக்கு நான் கொண்டு வருவதற்கு ராஜன் ரிசால்வ்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.